போலாம் ஆத்தா போலாம். என்னத்தா இந்த கத்து கத்திட்டு கிடக்கான்? கண்ணுல மிளகா பொடி பட்டா எரியாம என்ன செய்யும் மாமா? மாமா உள்ள வாங்க. இல்லத்தா, நான் உனக்கு துணைக்கு தான் வந்தேன். இங்க வந்து உறவு கொண்டாட வரல. நீ போய் வைத்தியம் பண்ணிட்டு வாத்தா, நான் வெளியே நிக்கிறேன். மாமா இசக்கிய பார்க்க வேணாமா? வேணாத்தா, தேவையில்லை, நீ போயிட்டு வாத்தா. சரி வந்துடுறேன். இல்ல சரி சரி சரி, இல்ல இல்ல, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. சரி பாபா, சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். இல்ல இதுதான் இல்ல ரத்த பந்தங்கிறது. சரி இப்போ உனக்கு சரி பண்ணிடுவா பாரிவா. பரணி, என் கண்ணு அவிஞ்சிடும் போலக்கு, எரியுதுல. ஐயோ, எம்பிட்டு தண்ணி ஊத்தியும் ஆற மாட்டேங்குதுல. இந்த எரிச்சல் எப்படியாவது நீ பண்ணு பரணி. காட்டு. ஏய், கண்ணு தொற. கண்ணு தொறங்கால. ரொம்ப எரியுது பரணி, ஏதாச்சும் சீக்கிரம் பண்ணு. இப்ப நான் வந்ததே இறக்கப்பட்டுதான். ரொம்ப ஓவர சத்தம் போடாத. மத்தவங்களை அடிக்கிறப்போ இப்படிதானே வலிச்சிருக்கோம். அவன் இன்னைக்கு ஆரையுமே அடிக்கல இன்னைக்கு அவன். ஆமா ஆமா, உங்க மகன் ரொம்ப உத்தமன் தான். மா, ஃப்ரிட்ஜ்ல பால் வச்சிருக்கியா? இருக்குடி. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா போ. சரி எடுத்துறேன் இரு. இப்ப எதுக்கு பாலு? கண்ணை காட்டு. பரணி, தனியாவா வந்திருக்க? யாரு கூட்டிட்டு வந்தது? அண்ணனா? அப்பாவா? எதுக்குல அவங்க இப்படி ஓடுறாங்க? மாமா துணைக்கு வந்திருக்காரு, பாக்க போயிருக்காரு. கண்ணுல பால் ஊத்துறா பாரு. ஆமா, புடிமா. காட்டு காட்டு. உண்மையா வட்டி சொல்ற? ஆமாம்மா. இதெல்லாம் எப்படி டி? ஆம்பளைங்க தானே மிளகா பொடி அடிச்சுதான் அவன் சொன்னா. ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு போனோமா, வேட்டிய கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் வச்சுட்டு போனோம். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. நீ கைய கொடுக்கா, கைய கொடு. சந்தோஷமா? மாமாவுக்கும் சண்முகத்துக்கும் தெரிய வேணாம், சரியா? அப்புறம் இசக்கி கிட்ட மட்டும் சொல்லுங்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். சரி டி, சரி நீ கிளம்பு. அக்கா சூப்பர்க்கா. நீ ஏன் மிளகா பொடி அடிச்சுட்டு நீ ஏன் வந்து வைத்தியம் பாத்திருக்கியே, அட்டகாசம்க்கா. சும்மா கத்திட்டு இருக்காதடா, நீயே காட்டி கொடுத்துரும். அப்புறம் பேசாம இரு. சரிக்கா சரிக்கா, நான் வாயை திறக்கல. சரி, நான் போயிட்டு வரேமா? மாமா போலாமா? போலத்தா. கேட்டி, எசக்கி அழாத டி, அழாத. எசக்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆம்பளை விஷத்தை போட்டுக்கிட்டு உன் புருஷன் கண்ணுல மிளகா பொடிய அடிச்சு விட்டது யாரு தெரியுமா? நம்ம பரணியும் உங்க அக்கா ரத்னாவும் தாண்டி. இதுல கனியும் வேற கூட்டு களவாணியா. நெசமாவாத்த? ஆமாண்டி, இப்பதான் பரணி சொல்லிட்டு போகுதா. இது நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. எப்படி அந்த பாண்டி பையில தவிக்க விட்டுட்டா பாத்தியா?
பொண்ணைய அடிச்சு அடிக்குதான் அவன் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எப்படி? சரி வாடி உள்ள போலாம் வா. இங்க பாரு, பாருடா, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்டா. ஒழுங்கா வரமாட்டியா நீ? டேய் ஒண்ணே ஒண்ணுடா. எடுங்கல்ல. டேய் சண்முகம், முத்துப்பாண்டி வந்துட்டு இருக்கான். மோதிர மாதிரி வரான். நிப்பாட்டு சண்முகம், நிப்பாட்டு சண்முகம். வண்டியை நிப்பாட்டா நான் போய் அவனை மோதுவேன், பரவாயில்லையா? என்ன என்ன பயம் விட்டு போச்சா? பால இதுக்கு தான் காத்திருந்த பால. சண்முகம், விடா போடா. டேய் அறிவில்ல உனக்கு? சண்முகத்து கையால அடி வாங்கி செத்து போணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கியா? மோதுனா செத்துருவேன். ஏய் நீ ஒதுங்கிரு. அவன மரியாதையா என் பிஸ்டல கூட சொல்லு. இல்ல அவனுக்கு சமாதி கட்டிட்டு தான் போவேன். அடிச்சு டேய் இடியட், சண்முகம் எப்படா உன்னோட பிஸ்டல் எடுத்தான்? எல்லாம் எனக்கு தெரியும்டி. இந்த வெறும் பயதான் என்ன அடிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து 4 பேரை கூட்டி வந்திருக்கான். டேய் கண்ணுல மொளகாப்பொடிய தூவி விட்டு பிஸ்டல களமாண்டு வர போயிருக்கான். இது கூட புரியாத முட்டா பையல நானு. நாங்க அடிக்க மட்டும் தானே செஞ்சோம், இவன் பிஸ்டலை எடுக்கலையே. ஏய் லே பயந்தாங்குழி சண்முகம், என்ன நேர்ல மல்லுக்கட்ட தைரியம் இல்லாம ஆளை வச்சு அடிச்சதும் இல்லாம என் பிஸ்டலையும் திருடிட்டு போயிருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன உன்ன மாதிரி கோழ பையன் நினைச்சியா? உன்னெல்லாம் அடிக்கிறதுக்கு எதுக்குல ஆயுதம்? என் லொட்டாங்கையில உன் கழுத்தை பிடிச்சி எலுமிச்ச பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டா பத்தாதா? சண்முகம் வேணாம், என்கிட்ட நீ வச்சுக்காத. நீதான் இப்ப என்கிட்ட வந்து வம்பு வச்சுட்டு இருக்க. கொலை வெறியில இருக்கேன், என் உள்ளுக்குள்ள எரியற நெருப்பு அடக்கிட்டு இருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு. என் பிஸ்டல் அவன் திருடி இருக்காப்பா. எவனோ ஆளை வச்சு திருடி இருக்கான். எனக்கு இப்ப என் பிஸ்டல் வேணும்பா. டேய் முட்டா பையலே, ஆளை விட்டு திருடுற அளவுக்கு சண்முகம் ஒண்ணு கோழை இல்ல. உன்ன மாதிரி சாம்பிராணி புகைய போட்டு தாலி கட்டுற கேவலமான பிறவி இல்ல. அடிக்கணும்னு நினைச்சா நேர்ல வந்து அடிப்பான். எடுக்கணும்னு நினைச்சா உன் கைய உடைச்சிட்டு உன் துப்பாக்கி எடுத்துட்டு போவான். வேண்டாம், உன் உசுரோட நீயே விளையாடாத. ஓடிற இங்க இருந்து.
இல்ல உன் உசுறு உன்னுதில்ல சொல்லிட்டேன். சண்முகம் வா, வண்டி எடு, நம்ம கிளம்பலாம். இன்னொரு வாட்டி தனியா வந்து சிக்கிடாதல, செத்துருவேன். போலாம். என்னல நீ இப்படிலாம் இருந்தா குடும்பம் விளங்காதுல. ஒருவேளை அந்த முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்சதுன்னு வை, என்ன ஆகும்? தெரிஞ்சாதானே நேர்ல நாங்க அடிக்கிறப்பவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத முட்டாள் மாமாவன். அப்படியே தெரிஞ்சாலும் அத நான் சமாளிச்சுக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க. அட பாவிலா, குடும்பமே ரவுடி ஜனத்தை கையில எடுத்துக்கிட்டீங்களா? வரவே ஒரு ரவுடி கிட்ட ரவுடி மாதிரி தானே பேசி ஆகனா. அவனுக்கு எல்லாம் வாயில பேசினா பத்தாது, அடிச்சாதான் அவனுக்கு சரியா இருக்கேன். கரெக்ட் தான் அவங்க செஞ்சது. ஆமா, அவன் துப்பாக்கிய காணும் காண, அதை எடுத்துதாரு. ஆமாண்டா, அவன் கூட துப்பாக்கின்னு தானே உன்கிட்ட வம்புக்கு வந்தான். அத நாங்க எடுக்கலையே. ஆமாம்னே, சத்தியமா நாங்க எடுக்கல. ஆமாண்ணே, நாங்க வண்டியை வழிமறிச்சப்போ துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்துட்டானே. என்னது? எத்தா என்னதா சொல்லுத? ஆமா மாமா, ஆனா நாங்க பயப்படல. கட்டையால அவன் கையில ஒரே போடு, துப்பாக்கி எங்க பறந்து போய் விழுந்துச்சோ. அதுக்கப்புறம் தான் நாங்க அவன் அடிச்சோமே. அப்போ அவன் காணும் சொல்லுதானே. அது அவன் அடிச்சதுல எங்கேயாவது போய் விழுந்து கிடக்கும்டா. தேடி எடுக்க துப்பு கெட்டு போய் இருக்கான். அந்த கோவத்துல தான் உன்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கான். இப்ப என்னடா, துப்பாக்கி காணாம போனா நமக்கு என்ன நடக்க போகுது? அவன் மேலதானே டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும். சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஏன் டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்க. அத பத்தி நமக்கு என்னடா? அவன் கிட்ட இருந்து காக்கி சட்டைய புடுங்குனா நமக்கு நல்லது தானே. நீ சாப்பிடு. ஏ ரத்னா, எனக்கு கொஞ்சம் குழம்பு அப்பளமும் போடு. அதானே, சாவட்டான். இல்லை, அந்த பருப்பு எடுத்து ஊத்து. அக்கா, என்னாச்சு உனக்கு? குடிச்ச காப்பி டம்ளர் கூட நீ அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டேன். காலு கட்டிட்டு ஏதாவது குப்பை கிடந்தா கூட ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி போய் பாக்கியத்தை அவளை கூட்டு வந்து இதை கூட்டு பெருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப நீ. அக்கா, என்ன கதை, நீ போய் இந்த இளவு பாத்ரூம் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்க நீ. என்னாச்சு உனக்கு? ஆமால, அது அப்படிதான். உனக்கு என்னல? இந்த மாதிரி கேங் கக்கூச நான் கழுவிக்கிறேன். உனக்கு என்னல வந்துச்சு? போலாங்கிட்டு. முதல்லயே மூடிக்கிட்டு இருந்துக்கலாமே. இல்ல, அவங்கள வெளியே அமிச்சு நீ கழுவ வேண்டியதானே. நீங்க சொல்லியே கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறாக? ஏடா, அதுவும் சரிதான்ல. அது எங்க அக்கா சரியான முரடு. அது ஒன்னு சொன்னதான் மாத்திக்கவே மாட்டாத. சரி சரி வா, அவ பாத்ரூம் அவ கழுவிக்கிறா, நமக்கு எதுக்கு? இல்ல உனக்கு என்ன, நீ இதுக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு வா. ரத்த பந்தோன்னு தப்பு செஞ்சாலும் சரியா செஞ்சாலும் அவ ஓம் அவன், அதை யாராலையாவது மாத்த முடியுமா சொல்லு? அப்படியே பார்த்தாலும் அவளை என்ன கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்க? என் குடும்பத்துக்கு தானே, உன் தங்கச்சி குடும்பத்துக்கு தானே அனுப்பி வச்சிருக்க. அப்படியே அவளை வீட்டுல வச்சிருந்து நீ என்னத்த செய்ய போற? என்ன செய்விய சொல்லு? ஏத்தா, அதெல்லாம் என் மாமன் சம்ம ஒன்னும் செஞ்சிருக்க முடியாதுன்னு. தலைய கழுத்துல தாலி தொங்க ஒரு பொண்ண வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்திருப்பியலா? சொல்லுன. இந்த பார்த்தா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. பேசிதானே ஆகணும். சரி, நீ அதான் என்னை என் வீட்டுக்காரருக்கு கட்டி கொடுத்த. ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்ல. இருந்தாலும் நான் வாழல. நான் வாங்காத அடியா மிதியா நான் வாழல. 3 பிள்ளைங்களை பெத்த ஆளாக்கல. என்ன உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், நீ பெத்த புள்ளனா ஒரு நியாயமா? சொல்லுன. தப்பு பண்ணாதன்னு, தயவு செஞ்சு தப்பு பண்ணாத. கூட இருந்தாலும் போனாலும் எசக்கி உன்னோட மவதான். அவ நிச்சயமா சாதிப்பான்னு அந்த முத்துப்பாண்டி அவ மாத்துவா. அவ சொல்ற பேச்ச கேட்டு நடக்க வைப்பா. அவ முத்துப்பாண்டிய அடக்கி ஆளுவான்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
பாத்தியா, நான் சொல்லி முடிக்கல, மணி அடிக்குது. நிச்சயம் உன் மவ என் மகனை அடக்கி ஆளத்தான் போகுதா. ஏத்தா இத சொல்லத்தான் நீ இங்க கூப்பிட்டியா? இல்லன்னு வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுத்தா. உனக்கும் சமூகத்துக்கும் இதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ, இனிமே எசக்கி முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி தான். அத நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ? சொன்னாலும் சொல்லனாலும் அதுதானே உண்மை. பாண்டி திருந்தனும், நல்லவனா வாழணும்னா அவன் கூட எசக்கி பழகணும். 2 பேரும் மனசார புருஷன் பொண்டாட்டியா வாழணும். ஏத்தா என்ன பேசுற நீ? அதுக்கு நீ நானும் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொன்னா பண்ணுவோன்னு. அது மட்டும் இல்லன்னு, சம்முவும் ஒரேடியா முறுக்கிக்கிட்டு எசக்கிய பாக்காம இருந்தான்னு வெச்சுக்கோ, அவளை மன்னிக்கவே மாட்டான். அதனால அவன் அடிக்கடி எசக்கிய பாத்துக்கிட்டே இருக்கணும். எசக்கிக்கு மொத கட்டமா உடனடியா தாலி பெருக்கி போடலான்னு இருக்கேன். ஏத்தா நீ தாலி பெருக்கி போறியா இல்ல என்னவோ பண்ணிக்க. ஆனா என் மவன் சண்முகம் ஓ வீட்டு வாசப்படி ஏற மாட்டான். அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. அது எனக்கு தெரியாதானே, அதனாலதான் நான் விசேஷத்தை கோவில்ல வச்சிருக்கேன். நீ பேசாம உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு விசேஷத்துக்கு வந்து சேருன. சம்முவமும் வந்தே ஆகணும். ஏத்தா என்ன பேசுற நீ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சம்முகம் வரமாட்டாத்தா. பரணி ஒத்து வர மாட்டான்னு நான் விட்டு இருந்தேன்னா இந்நேரம் அவ உன் வீட்டுக்கு வந்து வாழ்ந்திருப்பாளா? மனசு மாறி இருப்பாளா? சொல்லு. 100 நாள்னு சொன்னவ இன்னைக்கு அத பத்தி ஏதாவது பேசுறாளா? வாய திறக்கறாளா? பாத்தியா? அது வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் விட முடியாதுன்னு. ஏத்தா சம்முகம் எப்படித்தான் வருவான்? வர மாட்டான் தானே. என்னத்தையாவது பொய்ய கீய சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துதானே ஆகணும். இத பாருன, அண்ணனும் தங்கச்சியும் நேருக்கு நேரா பார்த்தா கோவெல்லாம் போயிரும்னு. அப்பதான் வீடு வீடா இருக்கும். ஏத்தா சம்மு அவ்வளவு சீக்கிரம் எசக்கிய மன்னிப்பா நீ நினைக்கியா? மன்னிச்சே ஆகணும்னு. சம்முவும் எசக்கிக்கு பாதுகாப்பா இருக்கான்னு தெரிஞ்சாதான் அப்பனும் அவனும் எசக்கிய மதிப்பாங்க. சம்மு அவளை ஒதுக்கி வச்சிட்டான்னு தெரிஞ்சது என்னைய நடத்தின மாதிரியே நடத்துவாங்க. நாதியத்தவ அடிச்சா துரத்துனா போக்கிடம் இல்லாதவன்னு தெரிஞ்சு என்ன வேணா செய்வாங்க. ஓ மவ அங்க அடியும் மிதியும் வாங்கினா பரவாயில்லையா உனக்கு? சொல்லுன. நீ வேணான்னு சொன்னாலும் அதுதான் நடக்கும். வேற வழியே இல்லன்னு. இம்புட்டு காலமும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என் கழுத்துல தொங்குதே இந்த தாலி, எதுக்காகதான்? உங்க வீம்புக்கும் பிடிவாதத்துக்கும் என் கழுத்துல தொங்குற தாலியை இறக்கிடாதீங்க சொல்லிட்டேன். ஏலே சௌந்தரம், சிச்சோ நல்ல யோசிச்சு முடிவை சொல்லுடா. சோசியக்காரன் வார்த்தை அமையன் சமயம் இல்லாம பளிச்சிருன்னு சொல்லுவாங்க. பிறவு போன உசுறு வரவே வராது. அக்கா என்னக்கா நீ வேற பீதியை கிளப்பிக்கிட்டு கடியே. ஐயா, ஏற்கனவே ஒரு தடவை சோசியர் சொல்லியும் கேட்காம தானே எலெக்ஷன்ல நின்னியே. ஒத்த ஓட்டுல தோத்து போலியா? மானம் மரியாதை அம்புட்டும் அந்த ஒத்த ஓட்டுல போயிரலையா? ஆமாலே, ஆமா. அதனால தானே இவனுக்கு இன்னொரு பேரை வைக்க வச்சுட்டான். இனியே சிவபாலங்கிற பேரை மத்தி ஒத்த ஓட்டுன்னு. அந்த ஒத்த ஓட்டு தானே இன்ன வரைக்கும் இவனையும் போட்டு தள்ள முடியாம இருக்கு. ஒரு எலெக்ஷன்ல தோத்தா இன்னொரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா இருக்கிறது ஒரு உசுறு போயிருச்சுன்னு வைங்க, எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்க முடியுமா? இவதான் எல்லா மதத்தையும் கூப்பிட்டுட்டாலே. சரி சரி, நான் ஒன்னும் சாவுக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது. ஏன் பாக்கியத்துக்கு அதுதான் பாக்கியம்னா நான் சம்மதிச்சேன். பேசாம நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் போய் தாலி பெருக்கி போட்டு வந்துருவோமா? அடி பைத்தியக்காரி, நீயும் நம்பிட்டியா? என்னத்த சொல்லுத? ஜோசியமும் பாக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் பாக்கல. உங்க மாமா இருக்காரே, எதை சொன்னாலும் பயப்பட மாட்டாரு. உசுறு பயத்தை காட்டுனா அப்படியே பயந்துருவாரு. என்னமோ 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு போற மாதிரி நினைப்பு. அப்படின்னா அப்பாவோட உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லையாமா? யாருக்குல தெரியும்? என்னைய பொறுத்த வரைக்கும் எசக்கிய அவன் அண்ணன் முன்னால அடிக்கடி கொண்டு போய் நிறுத்தணும். எம்புட்டு கோவம் இருந்தாலும் இந்த முகத்தை பார்த்ததும் ஐசு கட்டி உருகிற மாதிரி உருகி போயிட மாட்டானா? அதுக்கு தாண்டி இந்த ஏற்பாடு. நெசமா வாத்த பொறவு பொய்யா சொல்லுத? உங்க அண்ணன் மட்டும் இல்லட்டி, அங்க ரத்னா, கனி, வீரா, பரணி அம்புட்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லிருக்கேன்.
மொத்த குடும்பமும் தான் கோயிலுக்கு வர போறாவ. அண்ணன் எப்படி சம்மதம் சொல்லுச்சு? இங்க ஒரு பொய்ய நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு பொய்ய என் அண்ணன் சொல்லி கூட்டிட்டு வர போகுது. நல்லது நடக்கணும்னா எம்பிட்டு பொய் சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதத்தான் நானும் என் அண்ணனும் செய்தோம். இது நடக்குமா அத்தை? அழாத தங்கம், எல்லாரும் தாண்டி ராசாத்தி. என் அண்ணன் நெசமா வருமா அத்தை? கட்டாயம் வருவாண்டி. என்கிட்ட பேசுமா அத்தை? கட்டாயம் பேசுவாண்டி. அதுக்கு தானே இம்புட்டு ஏற்பாடும். ஏண்டி, நீ என்ன சாதாரண புள்ளையா? உங்க அண்ணன் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ளல. உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே உன் அண்ணன் தானடி. அப்புறம் எப்படி டி உன்னை வெறுத்து ஒதுக்குவான்? என்னைய தலை முழுகிடுச்சு அத்தை. என் கண்ணு முன்னாடியே அம்புட்டியே எரிச்சு போட்டுருச்சு. ஏடி, அது உன் மேல இருக்கிற கோவனை நினைச்சுக்கிட்டியா? கோட்டிக்காரி கோட்டிக்காரி. அது அம்புட்டும் உன் மேல இருக்கிற பாசமட்டி. அந்த கோவம் உண்மையிலேயே முத்துப்பாண்டி மேல இருக்கிற கோவம். உன் மேல இருக்கிறது எல்லாமே அக்கறைதான். ஆனா எப்போவாவது அவன் உன்னை விட்டு கொடுப்பானா? மாட்டான்ல. நீ சமூகத்துக்கு உசுர் இல்ல. யாராச்சும் உசுர விட்டு கொடுப்பாவளா சொல்லு? அத்தை, எப்போ என் கூட இதே மாதிரி துணையா இருப்பியா அத்தை? ஏடி, எப்பவும் உனக்காக உன் கூடவே இருப்ப. இல்லே எல்லாம் ஆயிடுச்சு. நாளைக்கு கடையில இருந்து வரும்போது 2 கொண்டாரேன். அப்பா மாமா. ஓ, என்ன மாமா, எதுக்கு இப்படி தடுமாறுறீங்க? நீங்க பசி தாங்க மாட்டீங்கல்ல? எங்க போயிட்டு வரீங்க? இவ்ளோ லேட்டா வரீங்க? எப்போ என்ன மறுபடியும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியா? எத? ஆமா, நான் தான் குடிச்சிட்டு ரோட்ல நின்னு சண்டைய போட்டு கிடக்குறேன். ஆளை பாத்தியா? யோ வைகுண்டம், இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட வேண்டாம். அட போல பேப்பையில ஏல, சாப்பாடு நேரம் தப்பி போச்சு. அது லேசா கிறுகிறுன்னு வந்துருச்சு. உடனே தண்ணிய போட்டு வந்தியான்னு கேப்பியோ? என்ன மாமா கையில பேக்? எத்தா மாலை போட போறேன்ல, அதுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. எத்தா சுத்தபத்தமா தானே சமைச்சிருக்கீங்க? அப்பா, நாளையில இருந்துதான் நீ விரதம் இருக்க போற, ஞாபகம் இருக்கட்டும். மாமா, எல்லாம் சுத்தபத்தமா தான் சமைச்சிருக்கேன். சைவம் தான், தாராளமா சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. சரி, குடும்பப்பா. வாங்க மாமா. இல்ல என்ன அப்படி பாக்க? உனக்கெல்லாம் அதுப்பு கூடி போச்சு. மனசுல ரொம்ப குமரன் நினைப்போ. ஒரு வேளை சாப்பாடு தட்டினாலே தள்ளாடிட்டு வருத. இல்ல நீ பாத யாத்திரை போதியா? ஏல, நடக்க போறது நான், நீயா நடக்க போற? இல்ல உனக்கு எங்க வலிக்கு? நீ சோத்த போடுத்தா. நடந்து முடிஞ்சு வந்து நீ படுத்துக்கிட்ட. இல்ல நடக்கும் போதே எங்கேயாச்சும் விழுந்து கிடந்தீங்கன்னா உன்னை ஆறு பாத்துக்கிறது? நான் தானே பாத்துக்கிடணும். ஐயா, நீ ஒரு மண்ணாங்கட்டியும் பார்க்க வேண்டாம். என்ன பாக்கிறதுக்கு என் மருமவ இருக்கா, அவ பாத்துக்குவா. நீ உன் திருவாயை மூடு, சாப்பிடுவியா? பேசு பேசு. நடந்து முடிச்சுட்டு வந்து கால் வலின்னு நீ அமுக்க சொல்லுவல, அப்ப பாத்துக்கிட்டேன் உன்னை. ஆமா, உன்ட்ட வந்து அமுக்க சொல்லுதாவா? மானம் உள்ள எவனாவது உன்ட்ட வந்து நிப்பானால? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை காலையில என் கூட கோயிலுக்கு வர வழிய பாரு. மாமா, அதுப்ப அவனுக்கு கூடி போச்சு மாமா. அவனுக்கு எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு? நீங்க பேசாம சாப்பிடுங்க. ஆமாத்தா, பசி உயிர் போது சாப்பிடுற நேரத்துல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான் பாரு. அப்போ உன் கனவுல முருக வந்து சொன்னதுனாலதான் நீ மாலை போட போற. வேற அதுக்கு காரணம் இல்ல ஏம்பா? ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்லையே, உன் முகத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கே. நீ முழிக்கிற மொழியில ஏதோ பிராடுதனம் தெரியுது. என் மொழியா அப்படிதான். என் பிராடு மொழிய பார்த்தா உங்க அம்மையா என்ன கட்டிக்கிட்டா. இவரு வந்துட்டார் பேசுறதுக்கு. ஏத்தா, நீ கொஞ்சம் பொரியல போடுத்தா. அப்பனா நீ உண்மையான காரணத்தை சொல்ல மாட்ட. பாத யாத்திரை போதான் போற. ஆமா ஆமா ஆமா, உன் வாயை மூட மாட்டியால? சும்மா நச நசன்னு கேள்வி கேட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறது? கேள்வி கேட்கறது ஈஸிமா, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம். சாவு அடிக்கிறான் சாப்பிடுற நேரத்துல வந்து. அப்போ அண்ணன் சாதாரணமா தானே கேக்குது, நீ எதுக்கு இம்புட்டு குதிக்கிற? வந்ததே இல்ல. ஒன்னா தூங்கி ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தோம். அழுறது கூட ஒன்னாத்தே அழுவோம். கலைய புடுங்கி வெளியே போடுற மாதிரி என்ன மட்டும் தனியா பிடுங்கி போட்டுட்டாங்களே. என்னடி இது? அழாத.
தாலி பெருக்கி போடுறது எம்பிட்டு நல்ல விசேஷம். இந்த நல்ல நாள்ல போய் யாராச்சும் இப்படி அழுவாங்களா? அதுவும் கோவில்ல வச்சு கண்ணீர் விடுவாங்களா? அதை தவிர என்னால வேற என்னத்தை செய்ய முடியும்? தன்னன் தனியா நிக்கிறேனே. அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்தா கூட போதும்னு இருக்கு. எல்லாம் வருவாங்க. நீ அவங்க எல்லாரையும் பாப்ப, அவங்க கூட பேசுவ, கட்டி புடிச்சு கொஞ்சுவ, எல்லாமே நடக்கும். உன் அண்ணன் உன்னைய மன்னிச்சாலும் மன்னிச்சிருவான். நெசமா வாத்த மனசார வேண்டிக்கட்டி ஆண்டவனை நினைச்சா நடத்தி வைக்க மாட்டானா? பொம்பளையா பிறந்துட்டியே, எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். நெல்லா பிறந்தா நாத்தா ஒரு இடத்துல வளரணும், பயிரா வேற இடத்துல வளரணும். நாம நெல்லு மாதிரி இல்லையா, அதான் இந்த நிலைமை. சரி சரி வா, மஞ்ச கயிறு வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய வேலை கிடக்கு வா. சரி பாண்டி, என்னாச்சு? ஸ்டேஷன்ல என்ன சொல்லுதானுவ? இப்போதைக்கு துப்பாக்கி வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்போ இந்த எஸ்பி இன்ஸ்பெக்ஷன் வருவார்னு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அந்த டைம்ல நான் துப்பாக்கியை கொண்டு போய் ஒப்படைச்சே ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம அதே மாதிரி வேற ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிட முடியாதா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும்யா. வேற துப்பாக்கியெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம துப்பாக்கி வாங்குறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியா? ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசி வாங்கி கட்டிக்காத. சரி, நீ இப்ப என்னதான்டா பண்ண போற? நீ இப்ப எப்படியாவது துப்பாக்கியை கண்டுபிடிச்சே ஆகணும்பா, வேற வழியே இல்ல. சவுந்தரபாண்டி சார்வாள், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா ஜோசியா, வீட்டுல சத்தம் இல்லாம கொளுத்தி போட்டுட்டு இங்க வந்து இந்த ஊழக்கும்புடு போடுதியா? கொளுத்தி போடுறதா? நான் என்னைக்கு சார்வாள் அந்த வேலையை பார்த்திருக்கேன்? இல்லே, கொளுத்தி போடுறதுனா இந்த வெளிப்படையா தீய கொளுத்தி போடுறது இல்லல்லே. இந்த மாதிரி ஜாதகத்துல கண்டம் இருக்கி, உமா மூத்த மருமவளுக்கு தாலிய பிரிச்சு கோத்தாதான் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கலான்னு சொன்னியாமே, அதுக்கு பேர் தான் கொளுத்தி போடுறது. இப்ப பாரு, தேவையில்லாம எனக்கு இருக்கிற அம்பிட்டு வேலையை விட்டுட்டு இந்த தாலி பிரிச்சு கோக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்னது? தாலி பெருக்கி போட்டா கண்டம் போகுமா? யோ, நீ தானையா சொன்ன? பாண்டி, நான் சொன்னது அப்படியே துல்லியமா இருக்குல்ல? சான்ஸே இல்லப்பா. அம்மாவோட மனசு அளவெடுத்து சொல்லிட்டியே. இம்புட்டு வருஷமா அவ கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, இது கூடவா எனக்கு தெரியாது? இல்ல, அவ என்னைய வந்து முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காள்ல, அவ தான் முட்டாளுங்கிறது அவ இன்னும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா எனக்கா? சரிதான்ல. அப்போ திட்டமிட்டபடி நடத்திட வேண்டியதானே? ஆமாலே, ஆமா. நான் சொன்னது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நடக்கும். இந்த பாக்யம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கா. அந்த மாஸ்டருக்கு மேல கிராண்ட் மாஸ்டர் பிளான் நாம போட்டு வச்சிருக்கோம்ல. நீங்க யாரும் சொதப்பாம இருந்தா சரி. அது எப்படியா? அடிக்கிறது வேணா சின்னையா சொதப்புவாரு, அடி வாங்குறத கரெக்டா செய்வாரு. ஏய், இலே சனியா, வேண்டாம் வேண்டாம். இந்த கோயிலுக்குள்ளாரியே இந்த சவுந்தர பாண்டி ஒரு பெரிய கொலையை செஞ்சுட்டாருன்னு அந்த பழி எனக்கு வர வேண்டான்னு பாக்கேன். ஜாகிரதை. இலே பாண்டி, பாக்யம் ஏ உசுருக்கு கண்டம்னு போய் சொன்னா உண்மையிலேயே ஓ உசுருக்கு தான் கண்டம் இருக்கி. கத்தி ஓன் தலைக்கு மேலதான் தொங்குது. என்னைக்கு வேணாலும் அந்த சம்மு பையன் நீ போட்டு தள்ளிடுவான். அந்த கத்திய தூக்கி எரியணும்னா நான் சொல்றபடி நீ செஞ்சாகணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் ஓன் உசிருக்கு ஆபத்து, இன்னொரு பக்கம் ஏன் தர்மகர்த்தா பதவிக்கு ஆபத்து. அதனால இசைக்கு கண்ணுக்கு முன்னாடி அவன்கிட்ட நீ அடி வாங்கணும். அந்த இசைக்கு பார்க்காத போது 4 அடி அடிச்சுக்க அவனே. ஆனா
எசக்கி கண்ணு முன்னாடி நீ ஒரு அடி கூட அந்த வெறும் பயல அடிச்சிடக்கூடாது, பாத்துக்கிடு. கிளே எல்லாத்துக்கும் காரணம் இருக்குல்லே. நினைச்சா வேதனையா தான் இருக்கு, சமாளிச்சுக்கிறேன். அக்கா, எசக்கி அக்கா, 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 எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி இருக்கா? நீ எப்படி இருக்க? நீங்களெல்லாம் மறந்துட்டியா? அக்கா, எப்படிக்கா மறப்பேன்? ராத்திரி எல்லாம் உறக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து உங்க எல்லாரையும் எங்க காணும் இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன்க்கா. நீ இல்லாம விட இல்லட்டி. தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு தாலி எடுத்து வச்சிட்டீங்களாமா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாமி. அப்போ பொண்ணு அழிச்சிட்டு வாங்க, நாடியாருது. சரி, எங்க இத புடிங்க, நான் போய் எசக்கியை கூட்டிட்டு வரேன். அது எல்லாத்தையும் நான் தாங்கிப்பேன்க்கா. ஆனா அண்ணன் என்ன இப்படி ஒரேடியா வெறுத்துருச்சு. அதான் அக்கா என்னால தாங்கிக்க முடியல. அவன் ஒரு முட்டாள்டி, முன்கோவக்காரன். ஒரு பொண்ண புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவில்லடி. நீ என்னடி செய்வ? அண்ணன் மாறவே இல்லையா பரணி? உன் பேச்சை எடுத்தாலே கோவப்படுவான். ஆனா என்ன, விடிஞ்சு எந்திரிச்சாலே எசக்கி தண்ணி கொடு, எசக்கி காஃபி கொடு அப்படின்னு டெய்லி உன் பேரை சொல்லிட்டே இருப்பான். மனசு பூரா பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில கோவமா நடிக்கிறாண்டி. உண்மையிலேயே எனக்கு அவனை நினைச்சா பாவமா தாண்டி இருக்கு. கேட்டே, மனசார தாலி பெருக்கி கட்ட ஒத்துக்கிட்டு வந்துட்டியா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான் இந்த பங்கனுக்கே ஒத்துக்கிட்டேன். ஏய், நாம வரப்போறது அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லிருப்பாருட்டி. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏய், பரவாயில்லையே, அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்களா? கேட்டி பரணி, வாட்டி எசக்கிக்கு தாலி பெருக்கி போடணும். வந்து நின்னு வாழ்த்திட்டு போயேன். அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்க தலையை கிள்ளி போட்டுடுமே. இங்க நின்றுட்டு என்ன பண்ணுது அவளுவ? சாமி, இந்த கயிறு என்ன பண்றது? இது கோயில் உண்டில சேர்த்துருங்க. சரி, சரிங்க சாமி. இந்தாங்கோ, திருமங்கலத்துக்கு குங்குமம் வைங்கோ.
தள்ளி போயிடு. இவர் என் புருஷன். என்னை கொன்னுட்டு அப்புறமா இவரை கொல்லு. ஏய், என் அம்மைய பத்தி தப்பா பேசுறவன் தடுத்தா யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். மண்டைய பிறந்துட்டு போயிட்டே இருப்பேன். தள்ளி போல. இவரை கொல்லணும்னா என்னையும் சேர்த்து கொல்லு. கடைசியா சொல்லுதே, மரியாதையா விலகி போயிடு. இதுக்கு மேல இவர் மேல கைய வச்ச மரியாதை கெட்டுரும். அந்த இரும்பு கம்பியை கீழே போட்டுட்டு மரியாதையை காப்பாத்திக்க. போன நல்லா கேட்டுக்கடியே, இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் ஒட்டுல உறவும்ல. அவன் அங்க இருக்கிற வரைக்கும் அவளும் வாழ மாட்டா, அவனையும் ஒழுங்கா வாழ விட மாட்டான். அவன் பாத்துக்கிட்டே இரு. நீ வேணா ஐயோ 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 ஐயோ, பெத்த பொண்ண போய் இப்படி துக்கரித்தனமா பேசுறாரு. இத கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? என்னடி என்ன சீனு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி, என் புள்ள இன்ஸ்பெக்டர். இத்தனைக்கு இவன் அந்த வெறும்பைய தங்கச்சியை கட்டினவன். இவனை போட்டு அவன் அந்த அடி அடிக்கான். அதை தடுக்க நீ என்னடி செஞ்ச? ஐயோ, என் புள்ள செத்து போயிட போறா, என் புள்ள செத்து போயிட போறா, அப்படி அடி கத்துற நீயே. இவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போடாத, நீ ஜெயிலுக்கு போடாத இல்ல கத்துற நீயே. எம்புட்டு நெஞ்ச அழுத்த அவனுக்கு. ஆமா, இவர் மவன் உத்தம, அவனுக்காக நான் பாடுபடணுமா? அவன் எப்படி இருந்தாலும் ஏன் மவன்டி? அவன் இப்படித்தான் இருப்பான், என்ன மாதிரி தான் இருப்பான். அப்படித்தான் இருப்பான், மாற மாட்டான். இந்த பாரு, உனக்கு இதுதான் கடைசி தடவை. உங்க ரெண்டு பேருக்குமே சொல்லுதேன், இனிமே அந்த வெறும்பைய வீட்டுக்கு போறேன்ட்டு ரெண்டு பேர்ல ஒருத்தர் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வச்சீங்க, கொன்னே போட்டு வச்சாங்க. படி தாண்டா பத்தினா இப்படி தாண்டா இருப்பாங்கிறதுக்கு உதாரணமா ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணிட்டு போனால அது என்ன சம்பவம்? இனி கோயில்ல பண்ணால அது என்ன சம்பவம்? அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? இல்ல எனக்கு மனசு இல்லையா? தோ நிக்கிறாரு, இவருக்கு இந்த வீட்டை பத்தியும் இந்த பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி என்ன தெரியும்? கையை சுட்டுக்காம ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியுமா அவருக்கு? இதுங்களா பச்சை புள்ளையா இருக்கும் போதே பால் ஊட்டி சோறு ஊட்டி 10 பாத்திரம் எல்லாம் கழுவி இதுக்கு பீத்த துணி எல்லாம் தோச்சு அதுங்களுக்கு காய்ச்சல் அடிபட்டு டாக்டர் கூட்டு போய் நின்று நான் பட்டி கிடந்தாலும் அதுக்கு ஒரு வேலை கூட பட்டி இருக்க கூடாதுன்னு அம்புட்டி சோறு அதுக்கு அள்ளி அள்ளி ஊட்டி அவ்வளவு பாடுபட்டு உருவாக்குனே. இந்த மனுஷன் நிக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேள. காலைல சைக்கிள் எடுத்துட்டு பதனி இறக்க போவாரு, சாயந்தரம் வருவாரு, கொஞ்சோண்டு காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு அதுல பாதி வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு எங்கிட்ட பஸ் ஸ்டாண்ட்லயே மார்க்கெட்லயே விழுந்து கிடப்பாரு. போய் தேடணும், அப்பா அப்பான்னு தேடி இவரை தோல்ல தூக்கி போட்டு வரணும். இந்த குடும்பத்தையும் இவங்களையும் தோல்லையும் மார்லையும் போட்டு 20 வருஷம் வச்சு வந்துகிட்டு இருக்கல. அதுக்கு ஒருத்தி நன்றிகரன் செஞ்சுட்டு போயிட்டால, அதை பார்த்து சந்தோஷப்பட சொல்லுத, எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டு போக சொல்லுத. ராத்திரி பகலா தாய் கோழி குஞ்சு கோழிகளை பார்த்து பார்த்து வளர்க்கிற மாதிரி போராடி போராடி வளர்த்தோம்ல. அவ கோயில் 50 பேர் முன்னாடி பாத்து என்னை கேட்கா,
என் புருஷனை தொட்ட மரியாதை கட்டுப்படும் சொல்றாளே. அந்த பொறுக்கி போய் அவளுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பானால இத்தனை வருஷத்துல. அவன் புருஷன், அவனை என்னன்னு கேட்க போனவன், நான் மரியாதை கட்டு போனவன். அப்ப என்ன நிலைமையில என்ன வச்சிருக்கா? ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாலாம் நினைச்சிருக்கா நீ? இத்தனை வருஷம் வளர்த்த பாசம்லாம் எங்கல போச்சு அவளுக்கு? இல்ல ஒரு நாய்க்கு சோறு போட்டா கூட நன்றியோட இருக்குமே. பாசம் வேண்டால, ஒரு நன்றி கூட இல்ல அவளுக்கு. அப்படித்தானே? அந்த பொறிக்கு பையன் தானே அவளுக்கு முக்கியம். போட்டான், அப்படியே போயிட்டான். இந்த ஜென்மத்துல இல்ல, இனி 7 ஜென்மத்துக்கு அவ என் கூட பிறந்தவல்ல, தங்கச்சி இல்ல, எனக்கு அவ யாரும் இல்ல. இருந்தாலும் அவ கூட பிறந்தவள உன்னை விட்டு அவளுக்கு வேற யாருல இருக்கா? அப்படிலாம் சாப்பிடாத ஐயா. டேய், நான் உன்னை பார்த்தா மட்டும் எதுக்குடி முறைக்கிற, எதுக்குடி கடிக்கிறன்னு ஏதாவது கத்திக்கிட்டே இருப்ப. இப்ப நீ மட்டும் என்ன முறைக்கிற? கத்தி அடங்கிட்டியா, இன்னும் அடங்கலையா? என் வயிற்றுல பார்த்தா நக்கலா கட்டி. உன் மனநிலை எனக்கு புரியுது. யார்கிட்டயும் தோக்காதவன், அதுவும் முக்கியமா முத்துப்பாண்டி கிட்ட இதுவரைக்கும் தோக்காதவன், உன் தங்கச்சியால தோத்து போயிருக்க. தலை குனிஞ்சு நின்னு இருக்க. இப்ப முத்துப்பாண்டி மேல இருக்கிற கோவம்லாம் அப்படியே உன் தங்கச்சி மேல திரும்பி இருக்கு. அவ்வளவுதானே? அப்போ அவ செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படிதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். வாழ்க்கையில தப்பு செய்யாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? எல்லாரும் எல்லா நேரமும் பெர்ஃபெக்ட்டா இருந்துட முடியுமா? சொல்லு. அவ செஞ்சது தப்பு இல்ல, துரோகம். சரி, அது துரோகம்னா எது நடந்தாலும் எங்க போனாலும் அண்ணன் காப்பாத்துவான்னு எசக்கி நினைச்சாலே அவளை நீ கைவிட்டது துரோகம் இல்லையா? ஆறு கை விட்டது? நான் கை விட்டனா? போகாத போகாதன்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டனே, விட்டுட்டு போனது அவள இல்லடா. இந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு எண்டே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேக்குறியா? ஒரே ஒரு வாய் வந்து சாப்பிடுறா. உனக்கு எசக்கி மேல கோவம் இருக்கலாம், அதுக்கு எதுக்காக மத்த 3 பேரையும் பழி வாங்குற? எசக்கி மேல இருக்கிற கோவத்துல இவளுங்களை எதுக்கு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் டார்ச்சர் பண்ணுதனா? நான் அவளுகளை சித்திரவதை பண்ணுதனா? நானால போய் சொல்லி எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டு போனது? டேய், கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. வைகுண்ட மாமா யாரு? அவங்களோட அப்பா. கோவிலுக்கு வான்னு அவர் கூப்பிட்டா இவளுங்களால வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ரத்னா, போய் சோறு எடுத்து வைல. இல்ல வீரா, அண்ணே போ போய் சட்னி எடுத்துருவாங்க, போங்க. ஏம்ல கனி, ஏம்ல என்ன உறங்கிட்டே என்ன? அண்ணே, எனக்கு தூக்கம் வரல, ஆனா எந்திரிச்சு உட்காரவும் முடியலண்ணே. தலை கிறுகிறுன்னு வருது. ஆமா, தலை கிறுக்கிறுக்குன்னா சாப்பிடாம படுத்தா எப்படி? உனையால சாப்பிடாம சொன்னா எந்த வாழ சாப்பிடாம படுத்து. ஏங்க வைகுண்டா, உங்களுக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? இந்த வெத்தலை பாக்கு வச்சு அடைக்கணுமா? என்ன வாங்க வந்து சாப்பிடுங்க. பண்ற நாரதர்வெல்லாம் முடிச்சு. டேய், அவரை மாத்திரை போடணும்ல, அதனால நான் அவரை கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வச்சிட்டேன்டா. அதான பார்த்தேன். இவராது என் மேல பாசத்துல சாப்பிடாம இருக்கிறதாவது. நல்லா உறங்குங்க, பண்ற காரியத்தெல்லாம் பண்ணிட்டு நல்லா உறங்குங்க. கோழி குத்துற மாதிரி நல்லா பெஸ்ட் சாப்பிடு. இல்ல கேட்டா மயக்கம் வருது வேற. சாப்பிடுங்க எல்லாம், சீரை எல்லாம் சாப்பிட்டு போடுங்க. ஸ்கூல் போண்டா, நீ காலேஜ் போக வேண்டாமா? சாப்பிடுங்களா? அண்ணே, நீ சாப்பிடுங்க.
ஏலே வா வண்டியில ஏறி போலாம். அண்ணா பேச மாட்டியா அண்ணா? அண்ணா என்னை மன்னிக்க மாட்டியா அண்ணா? லே கண்டவங்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லல. கேட்டல செம்போகம் சொன்னத, ஒரு உசுறு போயிருக்குல, ஒரு குடும்பம் ஒரு உசிரியே இழந்திருக்கு, ஒரு புள்ள இறந்திருக்கு, ஒரு குடும்பம் ஒரு புள்ளைய இழந்திருக்கு. அவளை துடிக்க துடிக்க கொன்னு போட்ட ஒருத்தனோட அவனை காப்பாத்துறதுக்காக துணை போய் நிக்குதா, அவ கூட பேசி உறவாட சொல்லுதியா? டேய் டேய் சண்முகம், அவளே உடைஞ்சு போயிருக்காடா, நீ வேற இதெல்லாம் எதுக்குடா? உடைஞ்சு போயிருக்காள? இல்லே துண்டு போட்டிருக்கே, அதை தாண்டி போயிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பணத்தை தாண்டி போனதுக்கு தானே ஜமா. ஐயோ அண்ணா என்னென்ன பேசுத? ஏய் தேவையில்லாம என்ன யாரும் அண்ணன்னு கூப்பிட வேண்டான்னு சொல்லு. அம்புட்டும் விட்டு போச்சு. ஒருத்தி உசுர விட்டு பொணமா போனா, இன்னொருத்தி உசுரோட என்ன பொணமாக்கிட்டு போயிட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். இனி எனக்கு வெறும் 3 தங்கச்சிக்கு தான், அவளுக்குதான் இனி என் வாழ்க்கையில அது போதும். அவ யாரும் இங்க வந்து அண்ணன் கிட்ட உறவாட வேண்டான்னு சொல்லுப்போ. அவன் கோவமா இருக்காண்டி, அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். நீ இப்ப கிளம்பு. என்னது சமாதானப்படுத்துறதா? என்ன சமாதானப்படுத்துவாவ? சரிடா சரி விடு. சரி அவ போயிட்டா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன அவளை கொலை பண்ணணுங்கிறியா? எங்க இருந்தாலும் அவன் நிம்மதியா வாழ்ந்தா பத்தாதா? நிம்மதியா வாழ்வாளா? எப்படி நிம்மதியா வாழ்வா? ஏன்னா நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டு போய் ஒருத்தி நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அப்படி வாழதான் முடியுமா? இல்ல வாழதான் விட்டுருவானுங்களா? அப்படி வெளியிலே சித்திட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிப்பட்டு மிதிப்பட்டு வெளியில சொல்ல முடியாம செத்து தானே போன. என் அப்ப அவரு தங்கச்சி ஒரு நரகத்துல தள்ளினாரு. இன்னைக்கு என் நிலைமையும் அதுதானே. என் தலையெழுத்து என் அப்பா தலையெழுத்து மாதிரி ஆயிப்போச்சே. ஏய் சண்முகம் விடுடா, நீ எதுவும் பேசாம வா, நாம கிளம்பலாம். நீ வண்டி எடு. சொல்லி வை. சும்மா உடலத்த நாயை ஏசுத மாதிரி என்னை ஏசி விட்டுருக்காரு. 2 நாள்ல நான் துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறேன்னா சஸ்பென்ஷன் தான், இல்லனா என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படின்னா என்னல முத்துப்பாண்டி? என்ன குற்றவாளி மாதிரி கைது பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க. அடியாத்தி என்னல சொல்லுத? ஜெயிலுக்கு போயிட்டு அம்பிடுத்தாத்த என்னோட எல்லா பவரும் போயிடும். பதவி போனா கூட பரவாயில்ல, கிரிமினல் ரெக்கார்ட்ல வந்துட்டா என் வாழ்க்கையே போயிடும். அப்புறம் அரசியல்ல கூட நிக்க முடியாது. ஐயோ என்னல ஒரு துப்பாக்கி காணாம போனதுக்கா இம்புட்டெல்லாம் செய்வாங்க? எல்லாம் அந்த சமூகத்தோட வேலை. எஸ்பிய சமூகத்துக்கு வேண்டிய வந்தா, அதான் என்னை அசிங்கப்படுத்தி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. ஏலே இது சமூகத்தோட வேலை இல்லலே. நிக்காளே தருத்தரம் புடிச்சவன் இவ வந்த ராசில பாருல. என்னைக்கு நீ இவ கழுத்துல தாலி கட்டுனியோ அன்னையில இருந்து இவளோட கிறகம் உன்னை புடிச்சு பேயா ஆட்டி வைக்குது. உன்னை மட்டும் இல்லல, உன் வேலையையும் பழி வாங்கதாம்ல இவ வந்திருக்கா. இந்தாருங்க பெரியாத்தா, உங்க மருமவன் பெரிய போலீஸ், ஆளு 6 அடி வளர்ந்திருக்காரு. ஒரு துப்பாக்கியை பத்திரமா வச்சுக்க தெரியாதா? அது ஏன் கிறகமா? ஏன் நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது உங்க கிறகமா இருக்காதா? என்னது ஏன் கிறகமா? ஏண்டி நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? என் புகுந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்சதுல இருந்து பொண்ணும் மணியுமா பொங்கி வழிஞ்சுதுடி. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இத பாரு, இருக்கிற நகையில
சும்மா 4-5 தான் எடுத்து போட்டு வந்திருக்கேன். மீதி இருக்கிற நகையில எடுத்து போட்டு வந்தா இந்த வீடு தாங்காது. வெறும் என் குடும்பத்துல இருந்து வந்து வெறும் கழுத்தும் மூளைக்காதுமா வந்தது நீ. நீ என்ன பார்த்து கரகன்னு சொல்லுதியா? கேட்டி, உனக்கு எம்புட்டா தப்பு இருக்கும். வெறும் பையன் குடும்பத்துல இருந்து நானா வரல. உன் மருமவன் தான் தாலிய கட்டி பஞ்சாயத்துல கால்ல விழுந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு. அத ஞாபகம் வச்சுக்க. ஏலே பாத்தியாடே, என்ன பேச்சு பேசுதா பாத்தியா? நீ அவ கால்ல விழுந்தவளை கூட்டிட்டு வந்தியா? ஏலே, இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையால? இருக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து நீ வந்து என்னத்த பிரயோஜனம்? அவ புருஷங்கார வந்துட்டான். அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவளை கூட்டு போ. விடுன்னு சொல்றல. பரணி, என்ன என்கிட்டயே ஓவரா திமிரு பண்றியா? அவளை மரியாதை விடு. இப்ப நீ வழிய விடல, இங்கேயே வச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். வழிய விடுறா. ஏய், இவன் எஸ்ஸக்கியோட புருஷன். இவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கிட்ட இருக்கு? புருஷன்னா இவன் என்ன இவளுக்கு ப்ரொப்ரைட்டரா? என்ன வேணாலும் செய்வானா? புருஷனா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை மனுஷனா இருக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சீ! ஏய், என்னடி? இவன் எங்க இருந்த வந்த வெறும் பையனோட மவ? இவளுக்காக உன் சொந்த அண்ணனையே காட்டி கொடுப்பியா? உடம்பு பிறந்தவன் மேல கேஸா கொடுப்ப? ஏய், அவன் மேல மட்டும் இல்லடி, ஓ மேலயும் சேர்த்துதான் கேஸ் கொடுக்க போறேன். நீ தூண்டி விட்டுதான் இவன் அடிச்சான்னு சொல்லி உன்னையும் தூக்கி உள்ள வைக்கதான் போறேன். எசக்கி, நீ வாடி. பரணி வேணாம் சொன்னா கேளு. டேய், கட்டின பொண்டாட்டி அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கியே, உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? மரியாதையை வழி விட. பரணி வேணாம் டி, முதல்ல அவளுக்கு மருந்து போட்டு விட்டு ரத்தத்தை நிறுத்துற வழிய பாரு. தடுக்காதமா. என்ன இது? எல்லாரும் முன்னாடியே நடுவுல வச்சு இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. வாங்க சார், வாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் மானத்தை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க மகன் தான் நடு ரோட்லயே நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வேணாம் பரணி, அப்பா சொல்றது கேளு. வா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. இந்த விஷயத்தை மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் பேசணும். இங்க பாருங்க, மண்டைய உடைச்சு எவ்வளவு ரத்தமா போயிட்டு இருக்குன்னு. நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. இவ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் உங்க மகன் பதில் சொல்லி ஆகணும். இப்படியே விட்டேன்னு வைங்க, இவன் நிச்சயமா எசக்கி மேல கை வச்சுக்கிட்டே இருப்பான். என்ன தடுக்காதீங்கப்பா, பிளீஸ். இந்தாளா பரணி, இரு. இந்தாரு, நீ இசக்கி மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்க. இவன் நல்லபடியா இருக்கணும் தான் நீ நல்ல விதத்துல பேசிக்கிட்டு இருக்க. இருளா, நான் சொல்லுறத கேளு கொஞ்சம். இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுனால என்ன நடக்கும்? ரோசனை பண்ணி பாரு. இந்த விஷயம் உடனே அந்த விரும்பிய சண்முகம் காலில் போய் விழும். அவன் என்ன செய்வான்? உடனே நேரே இங்க ஓடி வந்து ஒரு கொலை வெறியில உன் அண்ணனை போட்டு தள்ளிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருவான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? இவன் ஜெயிலுக்கு போனாதான் அடங்குவான். நீ பரணி சொல்றதையே கேளு. என்ன என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் பையன், உன் மவன். என்னைய ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியோ? உன்னைய நான் விஷத்தை வச்சு கொல்லாம இருக்கணும்னா நீ ஜெயிலுக்கு போறதுதான் நல்லது. கேட்டியே பாக்யம், இதுதான் நம்ம குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்துற லட்சணமா? 1000 பிரச்சனைகள் இருக்கட்டாங்க, எல்லாத்தையும் என்ன ரோட்ல வச்சா பேசுவாங்க? வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல. இத்தனை பேருக்கு முன்னால ரோட்ல நிக்க வச்சு குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்க நீ. இந்த பாரடி, சொன்னா கேளு. உன் செல்லம் அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இத பாரு, ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாது. இப்படி அடி ஆடுவ? ஏய் சூனியக்காரி, உலகத்திலேயே நீ மட்டும்தான் ரவுடியா? மாறணும்னு நினைச்சா உன்னை விட பெரிய ரவுடியா என்னால மாற முடியும். எழுதி வச்சுக்கோ, இன்னியோட உன்னோட ஆட்டம் அடங்குது.
உன்னையும் சேர்த்து உள்ள தூக்கி போடல என் பேரு பரணி இல்ல. விட்டுட்டி, எனக்கு பிடிக்கல. நான் வரமாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நீயே கொடுத்துக்க. அவ்வளவுதானே? நீ வரலனா நான் விட்டுருவேனா? என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க சார், நல்லா பாருங்க. தலையில ரத்த வழிய நிக்கிறாளே, இவ யார் தெரியுமா? இந்த ஊர் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி. இப்படி இவ தலைய உடைச்சு அனுப்பியிருக்கிறது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி தான். இந்த மாதிரி இவளை அடிச்சு தள்ளி விட்டு எசக்கிய கொலை பண்ண சொல்லி தூண்டி விட்டது இதோ இங்க நிக்குதே இந்த சூனியக்காரி பாண்டி அம்மா. அது கூட இதோ இங்க நிக்கிறாரே முன்னாள் பிரசிடென்ட், இவரும் தான். மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் இந்த பொண்ண சித்திரவதை செஞ்சிருக்காங்க. இவளை கொலை பண்ண முயற்சி எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஆழமான காயம்னு பாருங்க. இவ தலையில அடிபட்டு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ரத்தமே நிக்கல. அவ்வளவு ஆழமான காயம். என்ன பாத்தீங்களா? இத்தனை பொதுமக்கள் கூடி நிக்கிறாங்க, இவங்க முன்னாடி என்ன ரெக்கார்ட் பண்ண விடாம தடுக்கிறாங்க. இது மட்டும் இல்ல சார், இப்ப பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க எசக்கி எங்க அம்மா துணையோட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம இவங்க எல்லாரும் எங்களை நடு தெருவுல நிறுத்தி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க. என்னடி பண்ணுவ? வீடியோ எடுக்கிற வீடியோ பாத்தீங்களா மக்களே? இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்க அக்காவையும் மைனியும் போலீஸ் ஸ்டேஷன் போவிடாம தடுக்கிறாங்கன்னு நான் சொன்னல. வீடியோ ரெக்கார்ட் பண்றதையும் இந்த முத்துப்பாண்டி தடுக்கிறாரு. அக்கா கையில இருக்கிற மொபைலையும் புடுங்கிட்டாரு. ஆனா நான் விடல. அக்கா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நானும் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாமே என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. கோர்ட்ல இந்த வீடியோ நிச்சயமா ஒரு நல்ல சாட்சியா இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. சூப்பரா, வெரி குட். என்னோட மொபைல புடுங்கிட்டா எல்லாத்தையும் தடுக்க முடியுமா? எப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. டீ கடை பக்கத்துல தானே இருக்கு, போய் 2 வடையும் டீயும் வாங்கிட்டு வர்றது தானே. ஏட்டி, எனக்கு மட்டும் என்ன வயிறு குளு குளுனா இருக்கு? எனக்கு தான் பசிக்கு. அதுக்காக ராத்திரி நேரத்துல போய் யாராவது வடையை திம்பாவளா? நீ ஹோம்வொர்க் முடிக்க சொன்ன, அதையும் முடிச்சிட்டேன். அடுப்படியில பார்த்தா தண்ணி சோறு கூட இல்ல. இப்ப எனக்கு பசி உசுறு போகுது. ஏத்தா கொஞ்சம் பொறுத்தா, ரத்னா வேற காணும், எங்க போனான்னு தெரியலையே. அக்கா ஸ்கூல்ல இருந்து வரல, நான் வர லேட் ஆகும்னு என்கிட்ட சொல்லிதான் அனுப்பிச்சிச்சு. வந்துட்டேன் டி. எதுக்கு பாப்பாவை நச்சரிச்சுக்கிட்டு இருக்க? ஏத்தா அவ சின்ன பிள்ளை, பசி தாங்குவாளா? போத்தா, அவளுக்கு சீக்கிரம் ஏதாவது பொங்கி கொடுத்தா. பொங்கி தரவா? சமையல் செய்யலையாப்பா? ஆமாக்கா, வீட்ல எதுவுமே இல்ல. போச்சு. ஆமாத்தா, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அப்பா உட்காந்து பரிச்சை பேப்பர்லாம் திருத்திட்டு தான் போகணும்னு எச்சம் சொல்லிட்டாருப்பா. முடிச்சிட்டு தான் வரேன். ஒரு டீ கூட சாப்பிட முடியல. எனக்கும் கொலை பசியா இருக்கு. இதுக்கு மேல எப்ப சமைச்சு எப்ப முடிச்சு எப்ப எல்லாரும் சாப்பிடுறது? இல்ல என்னல செஞ்சு வச்சிருக்கீங்க? பசி உசுர போகுது, சீக்கிரம் எடுத்து வைங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ மட்டும் வாரியா? எங்க பரணி? ஏன் அவ இன்னும் வரலையா? நான் வரப்பவே மைனி இல்லன்னு. அவளுக்கு என்ன கோட்டி ஏதாச்சும் முடிச்சிருக்கா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல அம்புட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நடுவுல போன் அடிச்சுட்டே இருக்கா. ஏதோ வீட்டுக்கு தான் போக கூப்பிடான்னு நினைச்சு போற எடுத்துக்கலான்ட்டு பஞ்சாயத்துல முடிச்சுட்டு போய் பார்க்க கிளினிக்ல ஆளகான கூட்டி இருக்கு. வீட்டுக்கு வந்திருப்பானா இங்க இல்லனா வேற எங்க போயிருப்பா? அண்ணே, எல்லாருக்கும் பசிக்குன்னு மைனி சமைக்க கூட இல்ல, வீட்ல சாப்பிடறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல. இல்லை எங்கல போன?
உன்னை தேட்டு கிளினிக் போனா பூட்டி இருக்கு, ஆளை காண. இல்ல அது சூசையப்பர் காலனில ஒரு பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் ஹோம் விசிட் போயிட்டு வந்த லேட் ஆயிடுச்சு. வேலையை முடிஞ்சா என்ன கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு இவனை கூப்பிட்டு வர? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவனா ஆயிட்டேனா தான்? அந்த வீட்ல இருந்து எவன் சங்காத்தமும் வேண்டாம்னு இருக்கான். நீ மட்டும் வேண்டியவனா இருக்க முடியுமா? வேண்டாதவனா இருந்தாலும் நான் உன் பக்கம் தான் அத்தான். இன்னைக்கு கூட இல்லை, என்னது? அவ ஏதோ சொல்ல வரா, நீ எதுக்கு அவன் காலை மிதிக்க? டேய், அவன் என்னோட தம்பிடா. அவன் காலை மிதிப்பேன், காதை திருகுவேன். அத பத்தி உனக்கு என்ன? இல்லை, ரெண்டு பேரும் ஏதோ சேர்ந்து மறைக்கிற மாதிரி தெரியுது. மைனி, எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டேன். குழம்பும் சால்னாவும் அப்படியே தேனா இன்னைக்கு. சாப்பிடுவோம் மைனி, ரொம்ப பசிக்கு. சரி. ஆமாட்டி, எல்லாரும் பசியில இருக்கோம். நீ வந்து உட்காரு. ஏ சிவபாலா, நீயும் 2 வாய் சாப்பிடல. வேண்டாதவனா ஆகி போயிட்டேன். எனக்கு எதுக்கு? நான் கிளம்புறேன். அத்தான், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க வேணா என்ன வெறுக்கலாம், ஆனா சத்தியமா நான் உங்களை வெறுக்க மாட்டேன். எனக்கு அப்பா அண்ணன் யாரும் கிடையாது. அக்காக்கும் அம்மாவுக்கும் அடுத்து எனக்கு நீதான் அத்தா. நான் வரேன் அத்தா. நாளைக்கு இதே புள்ள உசுறு போச்சுன்னா என்னது? ரத்த பலியா? என்னாச்சே? என்ன சொல்லுதிய? என்னாச்சு சர்வால்? தெரியாத மாதிரி கேக்கியா? பரணி டாக்டர் அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அண்ணாச்சே, என்ன நடந்ததுன்னு சொல்ல போதீங்களா இல்லையா? பரணி பாப்பா உங்ககிட்ட சொல்லிருக்கும்லாம் நினைச்சேன். சர்வால், எங்க இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி நம்ம எசக்கிய கோவத்துல தள்ளி விட்டாரோ இல்ல கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சாரோ தெரியல. மண்டை உடைஞ்சி ஒரே ரத்த காடை ஆயிடுச்சுல. அண்ணாச்சி, இது எப்ப நடந்துச்சு? பரணிதான் ஓடி வந்து மருந்து போட்டு தையல் போட்டு விட்டுச்சு. தையலா? அண்ணாச்சி, தையல் போடுற அளவுக்கு பெரிய காயமா? ஆமா, பிறகு புள்ளியோட சேலையெல்லாம் ரத்தமா கிடந்துச்சு. உன் அண்ணன் அவன் மண்டையை அடிச்சு உடைச்சிருக்கேன். அதை கேட்க ஆள் இல்லாம அவன் அங்க அண்ணாதியா நின்னு இருக்கா. அத நீ எங்க கிட்ட இருந்து சொல்லாம மறைச்சிருக்க. எல்லாருமே இப்படி பேசினா எப்படிடா? அவளை சொல்லணும். பேச்ச கேட்காம மீறி போனால அதான் அனுபவிக்கிட்ட. ஆனா அவன் அனுபவிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. அவன் என்ன அவமானப்படுத்தினாலும் துடிக்க. அவன் மேல கைய வச்சவன கைய உடைக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவன் என்ன சொல்ல போதா? கோயில சொன்ன மாதிரி அவன் மேல கை வச்ச ஓ மரியாதை கட்டுப்பட நீ என்ன சொல்லி அசிங்கப்படுத்த போதா? மறுபடியும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். கோவம் வந்தாலும் என்னால எதுவும் செய்ய முடியலையே. அவங்க சித்திரவதி அனுபவிக்கிறத பார்த்து கண் கலங்கி நிக்கதான முடியுது. அவ பண்ணிட்டு போனது கூட துரோகம் இல்ல. அதோ நிக்கிறாள, இந்த வீட்டுல இருந்துகிட்டே அம்புட்டியம் மறைக்கிறாள. இவ்வளவு என்னத்தை செய்ய போதிய? எப்போ சொல்லு, எல்லாத்துக்கும் நிக்கிறிய வக்காலத்து. இவ பண்ற துரோகத்தை என்ன செய்ய போத? இதையும் மன்னிக்க போதியா? அதுவும் மன்னிச்சு விட்டுருவல. என் தங்கச்சி புள்ளட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஆனா நான் தப்பு பண்ணல. அதுக்காக உங்க முன்னாடி தீ குளிச்செல்லாம் என்னால நிரூபிக்க முடியாது. உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும்.
தெரியாது. ரத்னா தாண்டி பண்ணுதா? இந்த நேரத்துக்கு எதுக்கு போன் பண்ணுதா? நான் பேச வார்த்தை. இருமா, நானே பேசுதேன். சொல்லுடி, என்ன விவரம்? வீட்டுக்கு வெளியில வாத்த. என்னடி சொல்லுத? யார் வீட்டுக்கு வெளிய? உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கும். கொஞ்சம் வரியா? என்னடி, என் வீட்டு வாசல்லையா? உள்ள வர வேண்டியது தானே டி? நாங்க உறவு கொண்டாட வரல, என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கோம். அவளை கூட்டிட்டு வெளியில வா. ஏடி, என்னடி இவ வெளியில வந்து நின்னுகிட்டு கால் பண்ணுதா? யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. யாரு? அக்கா வந்திருக்காளா? கூட யாரு வந்திருக்கா? இத பாருதா, எசக்கிய பெத்தது மட்டும் தான். ஒரு தாயா இருந்து தகப்பனா இருந்து வளர்த்ததுல யாரு? சமூல்லா. அங்க அவன் நில குளிஞ்சு போய் கிடக்காத்த நடப்படமா அலைஞ்சிட்டு இருக்கா. உனக்கு அது தெரியுமா? எசக்கி, அண்ணன் உன்னை நினைச்சு நினைச்சு தினம் அங்க செத்துட்டு கிடக்காட்டி. இத பாரு, இங்கேயும் நீ படாத பாடுபட்டு பாவம் அங்கேயும் அவனை அலக்கழிச்சு இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? வேணாத்தா, அப்ப நான் சொல்றேன், வந்துருத்தா, என் கூட வந்துரு. வேணாத்தா, அந்த வாழ்க்கை வந்துருத்தா. அண்ணப்பா வேணாமட்டி. ஆமாட்டி, இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போகுத? அம்பிட்டு பேரும் அங்க ஒருக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அலையுதோ. தினமும் பேசுதோ, சாப்பிடுதோ, படுக்கும், தூங்கும், எந்திரிக்குதோ. ஆனா எல்லாருமே பாதி போனமா தாண்டி இருக்கும். எதுக்கிட்டே இந்த பொழப்பு? தயவு செஞ்சு வந்துருட்டு. அண்ணன், நான் தான் இருக்கேன்லண்ணே, நான் பாத்துக்கிட மாட்டேனா? ஏத்தா, நீ பாத்துக்கிட்ட லட்சம் தான் எனக்கு தெரியல. என் மவ இந்த மண்டை உடஞ்சு வந்து நிக்கல. இதுக்கு நீ என்ன செஞ்ச? அன்னைக்கு என்னடா தூக்கி போட்டு மிதிச்சு இடுப்பு உடைச்சிருக்கா. அதுக்கு நீ என்ன செஞ்ச? பார்த்து தானே இருந்த. என்னத்த பார்க்க போற அத்தை? என்னத்த பார்க்க போற? என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா சாக போறத பார்க்க போறியா? போதும் அத்தை, என் தங்கச்சி நீ பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். அவ எங்க கூடவே வந்துட்டோம். பாட்டி போலாம். வேணாமட்டி, என் சாமி, உன்னை கெஞ்சி கேக்குறேன்னு விட்டுட்டு போயிடாதட்டி. அத்தை, ஏன் இப்படி குடிவாதம் பிடிக்க? நேத்து மிதிச்சாரு, இன்னைக்கு மண்டைய உடைச்சிருக்காரு. நாளைக்கு உன் மகன் இவளை கொண்டு போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? உசுறு போனா வருமா? இவ வாலிதாலோ இல்ல தனியா இருக்காளோ, தங்கச்சிங்கிற பேருக்கு அவ உயிரோட இருந்தா போதும். தயவு செஞ்சு அவளை தடுக்காதத. ஐயோ, எனக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. எதுக்குதான்? எதுக்கு நீ சமாதானப்படுத்தணும்? என் மவளை உன் மவன் கண்டிப்பா நல்லா வாழ வைக்க மாட்டான். ஏத்தா, என் மவளை உசுரோட என் கூட அனுப்பிச்சிருத்தா உனக்கு புண்ணியமா போய். அண்ணன், என் மவ அங்க வாழலையா? ஓ மவளை நான் கைவிட்டுருவேனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுத? பார்த்தா உன் மவளுக்கு அங்க எந்த குறையும் வராது. ஆனா என் மவளை பார்த்தீங்களா எப்படி நிக்க? உனக்கு வயிறு இல்ல, நெஞ்சு பதறல. சொல்லுதா? அண்ணே எப்படி துடிச்சு போச்சுன்னு தெரியுமா அத்தை? ஏட்டி, எம்பிட்டு பேரு சொல்லுதோ உனக்கு மனசு மாறல? இல்லடி, இனிமே இவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிடுவேன். இந்த ஒரு தடவை விட்டுருங்க டி, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை விட்டுருங்க. ஏத்தா, வேணாத்தா, இனிமே ஒரு நிமிஷம் கூட என் மவளை இங்க விட்டு வைக்கிறதுக்கு என் மனசு ஒப்பாது. ஏத்தா, நீ வீட்டுக்கு வந்தில்ல, நீ என்ன சொல்ற? என் மருமவளை என் கூட அனுப்பிச்சு விட்டு. சாரி டி, உன்னைய தப்பா நினைச்சிட்டோம். இப்பதான் எசக்கிய பாத்துட்டு வருதோம். அங்க போய் நீதான் அவளுக்காக போராடி இருக்க. நீதான் உங்க அண்ணனை நடு தெருவுல நிக்க வச்சு எசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்க. இது எதுவுமே புரியாம நாங்கதான். மாமா, நான் இன்னும் சௌந்தர பாண்டி பொண்ணுதான்ல, நான் இன்னும் முத்து பாண்டி தங்கச்சி தான்ல. ஏத்தா, எங்களை மன்னிச்சிருத்தா. ஏதோ உன்னை புரிஞ்சுக்காம புத்தி எடுத்தனமா அப்படி பேசிட்டு. வார்த்தைக்கு கத்திய விட பலம் அதிகம் மாமா. கத்தியால கிழிச்சா மருந்து போட்டா குணமாயிடும், வார்த்தையால கிழிச்சிட்டா அது ஆறவே ஆறாது மாமா.
எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கேன். உப்பு உரப்பு கூட குறைய இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் திருத்திக்கிறேன். இப்ப நீங்கெல்லாம் போங்க, எனக்கு தூக்கம் வருது. பரணி, நீயும் வாட்டி ஒன்னா சாப்பிடுவோம். எனக்கு பசிக்கல, நீங்க போங்க. ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு வாயேன். அதான் நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. கனி, மைனி, அங்க இருக்கிற கப்பை எடு. எடுன்னு சொன்ன. அத கீழே போட்டு ஓட. எதுக்கு மைனி? நான் தான் சொல்றேன்ல, கீழே போட்டு ஓட. அதுகிட்ட இப்ப சாரி கேளு. மைனி, சொல்றேன்ல, நீ தானே உடைச்ச, நீ தான் சாரி கேட்கணும். சாரி கேளு. சாரி. இப்ப பாரு, அந்த பொருள் திரும்பவும் ஒட்டிக்கிச்சான்னு பாரு. பழைய மாதிரி ஆயிடுச்சா? அது எப்படி மைனி? உடைஞ்ச பொருள் எப்படி ஒட்டும்? அதான் நீ சாரி கேட்டியே. எல்லாருமே சேர்ந்து உடைச்சிட்டீங்க. இப்ப எல்லாருமே வந்து சாரி கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப பசி இல்ல, நான் சாப்பிடவும் மாட்டேன். கிடக்க நல்லா நானே செய்ய முடியும். ஐயோ அம்மா நெஞ்சில் அடிச்சுட்டு கதறவா முடியும். அவ உண்ணாவிரதம் இருந்தா அதுக்கு நான் மௌனவிரதம் இருக்கணுமா? அவதான் வேண்டாத ஆளாயிட்டால. இதுக்கப்புறம் அவ சாப்பிட்டா இல்ல சலம் கட்டி ஆட்டா எனக்கு என்ன? மறுபடியும் அவளுக்காக வக்காலத்து பேச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்லை சீனி அவருக்கெல்லாம் வருக்கல, உப்பு உரப்பு எதுவும் இல்லாம சாப்பாடு போடுதியே. இல்ல எசக்கிய நாங்க போய் பார்த்துட்டாம்ல வரோம். ஓ மாவள நீ போய் பார்த்திருக்க, அதை பத்தி எனக்கு சுக்கு அக்கறை கூட கிடையாது. அந்த வீட்ல போய் எசைக்காக பரணி தான் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அது அவ போடுற நாடகம். எசக்கி அடிச்சதுக்காக முத்துப்பாண்டிய நடு ரோட்ல வச்சு எசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா நம்ம பரணி. சரி, ரொம்ப சந்தோஷம். பரவே டேய், அவங்க என்ன கதையா சொல்றாங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்பவாவது புரிஞ்சுதா இல்லையா? புரிய வேண்டாம்ல, எனக்கு புரிய தேவையில்ல. இல்ல இல்ல மனுஷனா மாடால மாடுதே, அதுவும் எருமாடு. அதை எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குதோம்ல, அதனால்தான். ஏன் உன் மருமை இம்பிட்டு பேசால? இந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க எசக்கி சொல்ல சொல்ல அவன் அத்தை பின்னாடியே போனால. அப்ப எங்க போச்சு இந்த பாசம்லாம்? அப்பயே அவளை மடக்கி நிறுத்தி பேசி தடுத்திருக்கலாம்ல. இப்ப போடுற நாடகத்தெல்லாம் அப்பயே போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? முட்டாள் முட்டாள் முட்டாள்டா நீ. அங்க நான் என்னடா பேச முடியும்? உன்னை விட அவ என்ன மதிப்பாளா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல நீ துண்ட குறுக்க போட்டு தடுத்த. உன் தங்கச்சி கேட்டாளா? உன் துண்டை தாண்டி தானே போனா. உன் பேச்சையே கேட்காதவ என் பேச்சை எப்படிடா கேப்பா? இடியட். நான் சத்தியமா ஒன்னு சொல்றேன்டா, எரும மாட்டுக்கு கூட உன்னை விட ஒரு மனிதாபிமானம் இருக்கு. நீ அதை விட மோசமானவன். உன்னை விட பெருசா யாராலையும் இங்க நடிச்சிட முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது நடிப்பு ஆறு நானா? இல்லை பேசாம போட்டி. வாய மூடுறா. நான் உன்னை புரிஞ்சுக்காம வெறுத்தேனே, அப்பெல்லாம் என் பின்னாடி ஓடி வந்து கெஞ்சினது யாரு? நீதானே? இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வலிய வந்து பேசுறேன். என்னை இப்படி உதாசனப்படுத்துறது யாரு? அதுவும் நீதானே? அப்ப வந்து கெஞ்சினியே, அந்த காதெல்லாம் எங்கடா போச்சு இப்போ? காக்கா தூக்கிட்டு போச்சு. போதுமா? இதான்டா நடிப்பு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ நடிச்சிருக்க தானே? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா நான் உன் நல்லதுக்காக செய்யறது உனக்கு நடிப்பு, நாடகம், அதானே? அந்த ஊருக்கு அடுத்த வைல வாரப்பு கம்மியா இருக்கு.
நல்ல கொட்டிக்கோடா, வயிறு நிறைய கொட்டிக்கோ. ஆனா ஒண்ணு, நீ என்ன எப்ப புரிஞ்சுக்கிட்டு நீயா வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இது ஓ மேல சத்தியம். ஏலே ஊருக்கா கேட்டா என்னல வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, எடுத்து வைல. என் வயிறு நான் தானே சாப்பிட்டாவன, அவளுக்கு திமுருண்டா அவ சாப்பிடாம போட்டான். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன நல்லா இருக்கா? நீ என்ன கைய ஓங்கினதும் ஐயோ மாமா என்ன அடிக்காதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குத. இப்படி எல்லாம் கெஞ்சுவன் நினைச்சியா? இனி என்ன அடிச்ச உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பேப்பரு டிவின்னு எல்லாத்துலயும் செய்தி கொடுப்பேன். உன் பேரை நார் அடிச்சு வெளியே தலை காட்ட முடியாதபடி செஞ்சிருவேன். என்ன செய்யவா செய்யவா? எங்க போறியா? ஓ, உடனே மாமா கிட்ட போய் அப்பா அப்பா என்ன ஒருத்தி வெட்ட வரான்னு ஒப்பாரி வைக்க போறியலா? அப்படி அவர்கிட்ட போய் நீங்க சொன்னாலும் அவர் உங்களை காரி துப்பிதான் அனுப்புவாரு. வேற வழியே இல்ல இன்ஸ்பெக்டரே. வாய மூடிட்டு பேசாம உறங்கு. வழக்கமா நீ சாப்பிடுற அளவு தானே டீ. வா, இவ்ளோ லேட் நைட்ல எவ்வளவு சாப்பிடுறது? போதும்டி, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்படியா? உன்னால எவ்வளவு சாப்பிட முடியும்னு நானும் பாக்குறேன். ஓ, ஆம்லெட் வேற இருக்குல்ல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ எம்புட்டு நாளா எங்களுக்கு சோறு ஊட்டி விட்டுருக்க. நான் என் அத்தை அவளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வயிறார சாப்பிட வைக்க போறேன். பாவண்டி சண்முகம், நான் அவன் மேல சத்தியம் வேற பண்ணிருக்கேன். நாளைக்கு அவன் என்ன பாடுபட போறானோ. உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுதேன். இவளுக்கு 3 பேரு உனக்கு சோறு ஊட்டி கொஞ்சி கொலவாடிட்டு இருக்காளுங்களோ, இவளுகளை முதல்ல பிரிக்கணும். சாவடிச்சிருவேன், மரியாதையா கொடுத்துரு. சார் சத்தியமா நான் எடுக்கல சார், சொல்லுங்க நாச்சி. சார் சத்தியமா நான் எடுக்கல சார். மரியாதையை கொடுத்துரு, இல்ல சாவடிச்சிருவேன். சார் சத்தியமா நான் எடுக்கல சார். எனக்கு நல்லா தெரியும்ல, நடு ராத்திரியில ஆளை செட்டப் பண்ணிட்டு வந்து நீ அந்த மாறு விஷயத்தை போட்டுக்கிட்டு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? மாறு வேஷமா சார்? நானா சார்? என்ன சார் சொல்லுதீங்க? பொய் சொன்ன கொன்னுடுவேன். ஆளை செட்டப் பண்ணி வச்சு என் மூஞ்சில மிளகா பொடி அடிச்சல்ல, அப்ப என் துப்பாக்கிய தூக்குனியே ஞாபகம் இல்ல? சார் சார் எங்க ஆத்த சத்தியமா சொல்லுத சார், அதெல்லாம் நான் செய்யல சார். சாதாரணமா கேட்ட நீ சொல்ல மாட்ட போல இருக்கு. தொங்க விட்டுருவோமா? சர்வால், நான் அவன்கிட்ட பேசி பார்க்கவா? நான் வேணா அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கட்டுமா? யோ, இவர் ஆணையும் பிடிக்க வேணாம். இவனை இப்படியே தொங்க விட்டு உயிரோட தோலை பிடிக்கணும். இப்ப இல்ல, பார்க்க வேண்டிய ஆள் இவனை பார்க்கணும்.
பார்க்க வச்ச அப்படியே லாடம் கட்டணும். யோ உழுதுக்கு படிங்க சார். அப்புறம் அவிச்ச முட்டையும் இருக்கு. அதையும் சேர்த்து வச்சிருட்டி. அவனுக்கு 2 துண்டாவது மீன் வேணும். எப்படியோ 3 முட்டையில இருந்து 4 முட்டை திம்பான். எடுத்து வை. இல்ல சிவபாலா, போன் அடிக்குது, யாருன்னு எடுத்து பாரு. மூத்த மவன் தாமா, நான் இப்பதான் புறப்பட போறேன்னு சொல்லு, இல்லனா அதுக்கும் கத்துவான். இலை பாண்டி, இலை சாப்பாடு ரெடில. சிவபாலா எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். சிவபாலம் எதுக்கு? எஸ்ஐக்கு இருக்கால, அவகிட்ட கொடுத்துடு. என்னது? எசக்கி கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பவா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட கொடுத்துடு. ஏம்ல, பொம்பளை புள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு என்னல இது? ஏமா, அவ என்ன ஸ்டேஷனுக்கேவா கொண்டு வர போறா? அவ புருஷனுக்கு தானே கொண்டு வரா. இரு. ஏம்ல, எசக்கி எல்லாம் வரமாட்டா? மா, ஏமா, மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பான்? அவளை தள்ளி விட்டு ரத்தம் வந்ததுல என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் அமுச்சு விடுமா. அவ எனக்கு சாப்பாடு பரிமாறுறப்போ நான் கொஞ்சம் சமாதானமா 2 வார்த்தை பேசுறேன். சரியா? என்ன அதுக்குள்ள மனசு மாறிட்டானா? நீ சொல்றதும் சரிதான், ஆனா எசக்கி இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏமா, நீ என்ன வெறும் அவளுக்கு மாமியார? அப்பம் கூட பிறந்த அத்தை இல்ல. நீ சொன்ன அவ கேட்க மாட்டேன்னா சொல்ல போற. தர்மா, நீ என்ன ஜெபியா ஏது ஜெபியா எனக்கு தெரியாது. எனக்கு அவகிட்ட பேசணும். நீ அவகிட்டயே சாப்பாடு கொடுத்து விடு. சீக்கிரம் அமுச்சு விடுமா. இலை முத்துப்பாண்டி வச்சுட்டான். எசக்கி உன்கிட்டதான் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லுதான். வீட்டுக்குள்ள அவர் என்ன சொன்னாலும் நான் வாங்கிக்கிடுதேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர்கிட்ட ஏச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல அத்தை, நான் போக மாட்டேன். இப்ப என்னத்துக்கு அவன் மைனிய வரணும்னு சொல்றான்? ஏன் நான் சோறு கொண்டு போனா அவனுக்கு சாப்பாடு இறங்காதா? எல்லாம் நான் கொடுத்தா போதும். நீ அந்த பேக் எடுமா. இலை கோட்டிக்கார பையில, உனக்கு எப்பதான் விவரம் வரும்? உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ போய் முதல்ல ஒரு ஆட்டோ புடிச்சுக்கிட்டு வா. மா, என்னம்மா சொல்ற? இலை சொன்ன கேட்க மாட்டியா? போல சீக்கிரம் போய் இவ ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோவை புடிச்சிட்டு வா போ. ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. எங்க அவ போய் சொல்ல மாட்டாங்க. நக்கல் பண்ணும்போது மட்டும் வாய் நில்லுதோ? இன்னைக்கு செத்தாண்டி அவன். போனமாதான் வெளியே போறேன். ஏய், சோத்த போடு. எங்க அவ பாவங்க. சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? கேக்குதா இல்லையா? தாய், சார்வால் பசியா இருக்காவ, முதல்ல சோத்த போடுங்க. இந்த பைத்தியக்காரன் எல்லாரும் முன்னாடி எசக்கே கை நீட்டிட போறான். ஐயோ.